என்ன திரண்டு வரும்போது பானை உடைச்சிடாதம்மா. அந்த மாறன்கிற 3 எழுத்துக்கும் இந்த மாலதிங்கிற 3 எழுத்துக்கும் மனம்ங்கிற 3 எழுத்தை செஞ்சு வச்சீங்கன்னா பிளான்ங்கிற 3 எழுத்து உங்க கையில கிடைச்சிடும். இல்லன்னா இல்லங்கிற 3 எழுத்து தான் பதில். பொருத்தமா தான் சொல்லிட்டு போறேன். என்னடா பொருத்தம்? செல்விங்கிறதும் 3 எழுத்து தான். ஏய் மாறன், 3 எழுத்து. கடமைங்கிற 3 எழுத்தை நிறைவேற்றலன்னா உன் நேர்மைங்கிற 3 எழுத்து கெட்டு போகும். காதல்ங்கிற 3 எழுத்தை நிறைவேறலன்னா பாவங்கிற 3 எழுத்து தாண்டா சுமக்க வேண்டியதா வரும். இப்ப உன் நிலைமைங்கிற 3 எழுத்து மோசம்ங்கிற 3 எழுத்து தான். மாறு, உடலுங்கிற 3 இடத்துல இருந்து உயிருங்கிற 3 எழுத்து போயிட்டா பிறகு பிணங்கிற 3 எழுத்து தான் மிஞ்சும். அதே போல காதல்ங்கிற 3 எழுத்து வெற்றிங்கிற 3 எழுத்து அடையாம தோல்விங்கிற 3 எழுத்து தழுவி என் மகளுடைய வாழ்வுங்கிற 3 எழுத்து துயருங்கிற 3 எழுத்தோட கலந்து கோபங்கிற 3 எழுத்து அடைஞ்சு அதனால கத்தி, கயிறு, கிணறு, கடல், விஷம் இந்த 3 எழுத்து அவன் நாடி போயிட்டான். ஐயோ, என் நிலைமை என்ன ஆகிறது? அப்பா, பேராசைங்கிற 3 எழுத்து உங்களை நல்லா பிடிச்சு ஆட்டுது. மகளுங்கிற 3 எழுத்தை நினைக்கும் போது நட்புங்கிற 3 எழுத்தை மறந்துடுறீங்கப்பா. இந்த குழப்பமான நேரத்துல அறிவு, அமைதி, யோசனைங்கிற 3 எழுத்துக்களுக்கு வேலை கொடுத்து தியாகிங்கிற 3 எழுத்து வேணுமா இல்ல துரோகிங்கிற 3 எழுத்து வேணுமாங்கிற தீர்மானத்துக்கு வாங்கப்பா. செல்வி, செல்வி, கேள்விங்கிற 3 எழுத்தை கேட்கறது சுலபம், பதிலுங்கிற 3 எழுத்தை சொல்றதுதான் சிரமம். சொல்லுங்கிற 3 எழுத்து, எல்லைங்கிற 3 எழுத்து அடையும் பொழுது மனங்கிற 3 எழுத்து, சோர்வுங்கிற 3 எழுத்தை தான் அடையுது. அன்புங்கிற 3 எழுத்தும் பண்புங்கிற 3 எழுத்தும் இருக்கிற காரணத்தால்தான் அமைதிங்கிற 3 எழுத்து பறி போயிடுது.